முதல் மக்கள் பெரும் துயரத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் மட்டுமல்ல, அரசு ஊழியர்களும் இந்த அரசு கொண்டு வரும் அதிரடி அறிவிப்புகள் மற்றும் ஊழியர்களுக்கு எதிரான அரசு ஊழியர்களுக்கு எதிரான எதேச்சதிகார செயல்கள் காரணமாக அரசு ஊழியர்களும் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட தலைமைச் செயலகத்தில் பணியாற்றுகிற அரசு ஊழியர்கள் இந்த அரசுக்கு எதிராக போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, போக்குவரத்து துறை பணியாளர்களும் பெரும் துயரத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். போதிய அளவில் ஊதிய உயர்வு இல்லை என்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் தொடர்ந்து இந்த அரசுக்கு எதிராக வைத்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில்தான் தற்போது தமிழக அரசு ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்ததன் மூலமாக சிறைத்துறையில் பணியாற்றுகிற சிறை காவலர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. சிறை என்று பார்த்தால் தமிழகத்தில் 9 மத்திய சிறைகள், 3 பெண்கள் தனிச்சிறைகள், திறந்தவெளி சிறைகள் மற்றும் சிறுவர் சீர்திருத்த பள்ளி, இப்படி மொத்தம் 138 சிறைகள் தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சிறைகளில் கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான சிறை காவலர்கள், அதாவது தலைமை காவலர், முதன்மை தலைமை காவலர் மற்றும் உதவி சிறை காவலர்கள் என தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் தற்போது சிறைத்துறையினுடைய டிஜிபியாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சிறைத்துறை டிஜிபி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தற்போது ஒரு சிறையில் பணியாற்றுபவர்கள் ஒரே சிறையில் பணியாற்ற முடியாது, அவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். சிறைத்துறை டிஜிபியாக இருப்பவர் மகேஷ்வர் தயாள். அவர் பொறுப்பேற்றது முதல் இருந்தே சிறை பணியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, சிறை காவலர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகளை கூட, சலுகைகளை கூட முறையாக அவர் வழங்குவது இல்லை என்ற குற்றச்சாட்டு சிறை காவலர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில்தான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தமிழக காவல்துறையை எடுத்துக்கொண்டால் 3 ஆண்டுகள் ஒரு காவலர் ஒரு காவல் நிலையத்தில் பணியாற்றுகிறார் என்றால் 3 ஆண்டுகள் கழித்து அந்த காவலர் அருகில் இருக்கிற அல்லது வேறு காவல் நிலையங்களுக்கு பணியிடம் மாற்றம் செய்யப்படுவது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே நிலைமையைத்தான் சிறைத்துறையிலும் கொண்டு வர வேண்டும் என சிறைத்துறை டிஜிபியாக இருக்கிற மகேஷ்வர் தயாள் அவர்கள் அந்த முடிவை எடுத்து தற்போது ஒட்டுமொத்தமாக, அதாவது மே மாதம் 25ஆம் தேதி தொடங்கி ஒரு வார காலத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட 1600க்கும் மேற்பட்ட சிறை காவலர்களை அவர் பணியிடை மாற்றம் செய்திருக்கிறார். பணியிடை மாற்றம் என்றால் சாதாரண பணியிடை மாற்றம் அல்ல. சிறையை பொறுத்தவரையில் 5 மண்டலங்களாக சிறைத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மண்டலத்திலிருந்து இன்னொரு மண்டலத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இது முக்கியமான ஒரு தகவலாக பார்க்க வேண்டும். அதாவது சிறை காவலர்கள் ஒவ்வொருவரும் டிரான்ஸ்ஃபர் என்பது 500 கிலோமீட்டர் முதல் 600 கிலோமீட்டர் வரை அவர்கள் தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிறை காவலர்கள் பணி என்பது ஏற்கனவே சிறையில் கைதிகள் போல அவர்கள் தொடர்ந்து சிறையிலேயே பணியாற்றக்கூடிய ஒரு கடுமையான நெருக்கடியான சூழ்நிலையில் தான் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறைந்த ஊதியத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியர்களாக சிறைத்துறை காவலர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் அவர்களை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி அவர்களை திடீரென பணியிடை மாற்றம் செய்திருக்கிற இந்த உத்தரவு என்பது சிறை காவலர்களை ஒட்டுமொத்தமாக நிலைக்குலைய செய்திருக்கிறது. அவர்களுடன் சேர்ந்து அவர்களது குடும்பமும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக சிறை காவலர்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க. இந்த சிறைத்துறையை பொறுத்தவரையில் பார்த்தால் சிறை காவலர்கள், சிறை தலைமை காவலர்கள், முதன்மை காவலர்கள் மற்றும் சிறை உதவி பணியாளர்கள் என்ற நிலையிலெல்லாம் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புது டிஜிபி வந்ததுக்கு பிறகு அவர் 2 வருஷம் ஆட்சி பணியாற்றி, அவர் வந்ததிலிருந்தே தொடர்ந்து எங்களை நெருக்கடிக்கு தள்ளுகின்ற சூழ்நிலையில் அவர் எங்களை தொடர்ந்து கையாண்டு கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது நாங்கள் இந்த விடுமுறை முடித்து எங்களது பிள்ளைகளுக்கு பள்ளி படிக்கிற எங்களது பிள்ளைகளுக்கு நாங்கள் பள்ளி கட்டணத்தை கட்டிவிட்டோம், கல்லூரி செல்கிற பிள்ளைகளுக்கும் நாங்கள் கல்வி கட்டணத்தை எல்லாம் செலுத்திவிட்டோம். இந்த நிலைமையில் திடீரென எங்களை ஒட்டுமொத்தமாக டிரான்ஸ்ஃபர் செய்கிறாங்க, பணியிடை மாற்றம் செய்கிறாங்க. அதுவும் ஒரு மண்டலத்திலிருந்து இன்னொரு மண்டலத்துக்கு போடுறாங்க. இப்போ சென்னையில் பணியாற்றுகிற ஊழியர்களை என்றால் அவர்களை நெல்லைக்கு டிரான்ஸ்ஃபர் செய்கிறாங்க, நெல்லையிலிருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் செய்கிறாங்க. அது மட்டுமல்ல, பாளையங்கோட்டை சிறையில் இருப்பவர்களை தூக்கி கடலூர் சிறையில் போடுகிறார்கள். அது மட்டுமல்ல, சேலத்தில் பணியாற்றுவர்களை தூக்கி பாளையங்கோட்டை சிறைக்கு மாற்றுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு சிறை காவலரையும் அவர்கள் பணியிடை மாற்றம் செய்திருக்கிறார்கள்.
ஒரு பணியிடை மாற்றம் செய்வது என்றால் எங்களுக்கு முன்கூட்டியே ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும். அது மட்டுமல்ல, கவுன்சிலிங் முறையில்தான் எங்களை பணியிட மாற்றம் செய்திருக்க வேண்டும். அதுதான் சட்ட முறைகள், சட்ட விதி. எங்களை எந்த அறிவிப்பும் இல்லாமல் உடனடியாக நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டும் என எங்களுக்கு ஆர்டர் போட்டு விட்டார்கள். அதனால் நாங்கள் உடனடியாக நாங்கள் தங்கியிருக்கிற அந்த கோட்ரஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கான அந்த குடியிருப்புகளை எல்லாம் நாங்கள் உடனடியாக காலி செய்துவிட்டு குடும்பம் குட்டிகளோடு மனைவி மக்களோடு நாங்கள் அவர்கள் எங்கு எங்களை டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறார்களோ அந்த இடத்தில் சென்று 15 நாட்களுக்குள்ளாக நாங்கள் ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்று ஒரு கடுமையான உத்தரவு எங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாங்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆட்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே கடன் சுமையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம், மன உளைச்சலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். குறைந்த ஊதியத்தை வாங்கி கொண்டு எங்களுக்கு அடிப்படை உரிமைகள் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நிலைமையில் சிறைத்துறை டிஜிபி இட்டுள்ள இந்த உத்தரவு எங்களை பெரும் சோகத்தில், பெரும் அதிர்ச்சியில் எங்களை ஆழ்த்தி இருக்கிறது. நாங்கள் மட்டும் இதில் பாதிக்கவில்லை, எங்களது குடும்பத்தினரும் இதில் பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எங்களை 500-600 கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் எங்களை தூக்கி டிரான்ஸ்ஃபர் அடிக்கும் போது நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் எந்த இடத்திற்கு போய் பணி செய்வோம், நாங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு கடுமையான வேதனையை அவர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலைமையில் சிறை காவலர்களுடைய, சிறைத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஊழியர்களுடைய நலனுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற முன்னாள் சிறைத்துறை ஊழியர் கருணாமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிறைத்துறை டிஜிபி எதேச்சதிகாரமாக நடந்து கொள்கிறார். திடீரென எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி சிறை காவலர்களை டிரான்ஸ்ஃபர் செய்கிற ஒரு உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1600க்கும் மேற்பட்ட சிறை காவலர்கள் ஒரு இடத்திலிருந்து, அதாவது ஒரு மண்டலத்திலிருந்து இன்னொரு மண்டலத்திற்கு அவர்கள் மாற்றம் செய்யப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் பணியாற்றுகிற இடத்திலிருந்து 500 கிலோமீட்டர் முதல் 600 கிலோமீட்டர் தூரம் வரை அவர்கள் மாற்றம் செய்யப்படுகிறார்கள். அவர்களை குடும்பத்தை விட்டு அவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் இதனால் கடும் மன உளைச்சல் அவங்க சிக்கியிருக்கிறாங்க. எந்த விதமான கவுன்சிலிங்கோ அல்லது கலந்தாய்வோ இல்லாமல் நாங்கள் எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகணுன்ற எங்களுடைய விருப்பத்தை கூட கேட்காமல் எங்களை டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறாங்கன்னு குமுறுகிறார்கள். இப்போ உங்களுடைய பார்வை என்ன? இந்த உத்தரவு எப்பொழுது வந்தது? இது தொடர்பாக சிறைத்துறை காவலர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? நீங்கள் நேரடியாக அவங்க கிட்ட பேசியிருப்பீங்க, அந்த கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். சார் வணக்கம். சிறை மானிய கோரிக்கை தமிழக அரசால் சில திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது உண்மை. பணியாளர்களுக்கு இடமாற்றம் போன்ற விவரங்களை சிறைத்துறை மானிய கோரிக்கையின் போது தமிழக அரசு சட்டமன்றத்தில் தெரிவித்தது. அதன் அடிப்படையில் சிறையில் பணிபுரிய நிரந்தரமான காவலர்களை அவர்களுடைய விருப்ப விண்ணப்பம் பெற்று அவர்களை இடமாற்றம் செய்தல் வேண்டும் என்று ஏற்கனவே சிறைத்துறை இயக்குனர் அவருடைய சுற்றறிக்கை எண் 6634 EW3 2012 நாள் 8/5/2012 அன்னைக்கு அவங்க ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்கிறாங்க. அதுல வயதானவர்களுக்கும் முதன்மை கொடுத்து அவர்கள் விரும்பும் இடத்தில் மட்டுமே பணிபுரிய வேண்டும், அதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அதே போன்று மிக பெரிய குடும்ப பிரச்சனை இருக்கக்கூடிய காவலர்களுக்கு அவர்கள் விருப்பப்படும் இடத்தில் அவர்களை பணிபுரிய அனுமதிக்க வேண்டும். இப்பொழுது நீங்க மத்திய சிறைகளை ஒருத்தர் வேலை செய்யறான்னு சொன்னாக்க, ஒரு காவலர் வேலை செய்யறாருன்னு சொன்னாக்க, அந்த காவலருக்கு அந்த புழல் மத்திய சிறை அப்படின்னு சொன்னா அதனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள கிளை சிறைகள் இருக்குது. இங்கே மதுராந்தகம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பொன்னேரி, திருவள்ளூர், இந்த மாதிரி பக்கத்திலேயே கட்டுப்பாட்டில் உள்ள கிளை சிறைகள் இருக்குது. ஒரு 3 வருடம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த கிளை சிறைகளுக்கு அவங்கள மாற்றுங்க. அதை விட்டுட்டு புழல்ல வேலை செய்யறவங்கள திருநெல்வேலிக்கு, திருநெல்வேலியில் வேலை செய்யறவங்கள கடலூருக்கும் வேலூருக்கும், கடலூர்ல இருக்கிறவங்கள கோயம்புத்தூருக்கு, கோயம்புத்தூர்ல வேலை செய்யறவங்கள சென்னைக்கு, இப்படி 600 கிலோமீட்டர் 650 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இடமாற்றம் செய்யறது காவலர்களுக்கு ஒரு கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தும். அவர்களுடைய பணியில் கவனமே செலுத்த முடியாது. ஒருமித்த ஒரு மனநிலையோடு அவர்கள் பணி செய்ய முடியாது. இரண்டாவது, அந்த காவலருடைய குடும்பம், அந்த காவலருடைய குடும்பத்தினர் உள்ள குழந்தைகளுடைய கல்வி அத்தனையும் பாதிக்கப்படுது. இன்னைக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா, உடுமலைப்பேட்டையில் இருக்கிற காவலர்
1 வருஷமா விருப்ப விண்ணப்பம் கொடுக்கிறார். எங்க கிளச்சிறை பாபநாசம் கொடுங்க, தஞ்சாவூர் கொடுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மனைவிக்கு கேன்சர். என் மனைவி வந்து இன்னைக்கோ நாளைக்கோ சாக போற நிலைமையில் இருக்கிறாங்க. என் மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் பராமரிக்கிறதுக்கு எனக்கு டிரான்ஸ்பர் கொடுங்கன்னு சொல்லி 1 வருஷமா அவரு வந்து விருப்ப விண்ணப்பம் நேரில் கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு. ஆனா இப்போ கடந்த 14/5 அந்த அம்மா இறந்துட்டாங்க, கேன்சர்ல இறந்துட்டாங்க. ஆனா இறந்த நிலைமையிலையும் அவரை தூக்கி எங்க போட்டிருக்கிறாங்க? திருச்சிக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த காவலர் திருச்சிக்கு போட்டிருக்கிறாங்க. புழல்ல ஒரு காவலர் வேலை செய்யறாரு. அந்த காவலருடைய அம்மா வந்து வயசு 90. அந்த அம்மா வந்து அவங்க மனைவிக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்குது. அவங்க குழந்தை படிச்சுட்டு இருக்குது. அவரை தூக்கி பாளையங்கோட்டைக்கு போடுறாங்க, பாளையங்கோட்டைக்கு போட்டிருக்கிறாங்க. அதே போல இங்க காஞ்சிபுரத்துல வந்து ஒரு குழந்தை வந்து மனநலம் குன்றிய குழந்தை. அந்த குழந்தைய அதுக்கு பிக்ஸ் வரும். அந்த குழந்தைய அவங்க வந்து 24 மணி நேரத்துல வந்து ஒரு நாள் ஃபுல்லா அவங்க தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கொண்டு போய் திருச்சியில போட்டிருக்கிறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் வந்து இந்த வந்து கொடுமை, இது கொடுமையிலும் கொடுமை. இது போல ஒரு கொடுமை இது வரைக்கும் இந்த சிறைத்துறை வரலாற்றில் நடக்கலைங்க. இந்த தமிழ்நாடு அரசுக்கு வந்து இது ஒரு கோரிக்கையா வைக்கணும். தயவு செய்து இந்த இடமாற்றுதல் செய்யும் போது ஏப்ரல் மாசமே செய்திருக்கலாம். அந்த இடமாற்றத்தை ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் பொது மாறுதல் காலம். அந்த காலத்துல ஏப்ரல் மாசமே செய்திருக்கலாம். 3 வருஷம் முடிச்சவங்கள பக்கத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டுப்பாட்டில் உள்ள கிளைச்சிறைகளுக்கு போட்டிருக்கலாம். கிளைச்சிறையில் இருக்கிறவங்களை தூக்கி சென்ற மத்திய சிறைகளுக்கு போட்டிருக்கலாம். அங்கேயே உள்ளுக்குள்ளேயே இது பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு ரேஞ்ச் வைஸா ஒரு மண்டலத்திலிருந்து இன்னொரு மண்டலத்துக்கு அது கூட எளிதில் போய் வர முடியாது. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எங்கேயும் எந்த ஊர்ல போய் சேர்ந்தாலும் அந்த ஊர்ல குவார்டர்ஸ் கிடைக்காது. ஏன்னா குவார்டர்ஸ் அவங்க உடனடியே காலி பண்ண முடியாது. இப்போ இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, குவார்டர்ஸ் காலி பண்ணு அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணுவாங்க. இந்த குழந்தைங்களுடைய கல்வி இதனால பயங்கரமா பாதிக்கும். காலி பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்கா, சென்னையில வந்து 3 மடங்கு வாடகை தண்ட வாடகைன்ற பேர்ல பிடிப்பாங்க. ஒரு சம்பளத்துல ஒரு மாசத்துல 4000 ரூபாய் எச்ஆர்ஏனாக்கா 3 மடங்கு 12,000 ரூபாய் சம்பளத்துல பிடிப்பாங்க. பொருளாதார ரீதியா அந்த காவலர் வீணா போயிடுவாங்க. எனவே இது மாதிரி ஒரு கோரிக்கை எல்லாம் தயவு செய்து தமிழக அரசு பரிசீலனை செய்து காவலர்கள் கவுன்சிலிங்ல அவங்க விருப்பப்படக்கூடிய இடத்துல பணிபுரியறதுக்காக உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கைங்க சார். கருணாமூர்த்தி, ஏற்கனவே 2001ஆம் ஆண்டு மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் காவல்துறைக்கு இணையாக சிறைத்துறையும் செயல்பட வேண்டும், காவலர்களுக்கு இணையாக சிறைத்துறையினரும் சலுகைகளை பெற வேண்டும்னு அம்மா பல்வேறு நலத்திட்டங்களையும் ஊதிய உயர்வையும் அளித்திருந்தார். அதை இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும். அப்போது இருந்த அந்த சிறைத்துறை மீது இந்த அரசு காட்டிய அந்த அக்கறை ஏன் இப்போது இல்லைன்னு நினைக்கிறீங்க? சிறைத்துறைக்கு அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் வந்து சிறைத்துறையின் பொற்காலம்னு நாங்கள் இன்னைக்கு சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் தான் எங்களுக்கு வந்து பல்வேறு சலுகைகள், அதாவது சம்பள முரண்பாடுகள் நீக்கப்பட்டது. எங்களுக்கு 8 மணி நேரம் பணி கொடுத்தாங்க. 8 மணி நேரத்துக்கு பணியை வந்து அவங்க தான் அரசாணையை பிறப்பிச்சு அந்த நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அந்த நடைமுறைக்கு கொண்டு வர்றதுலயும் பல்வேறு சிக்கல்கள் வந்துருச்சு. அது 99ல இருந்து அப்புறம் பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னாடி தான் அந்த 8 மணி நேர பணியை நாங்க தர முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு அந்த 8 மணி நேர பணியை வந்து சரிவர கொடுக்கறதே இல்லை. சிறைகளுக்கு அது 8 மணி நேர பணி வந்து விரிவாக்கம் செய்வோம்னு சொல்லிட்டு அதே உத்தரவுல இருக்குது. ஆனா இன்னைக்கு அந்த 8 மணி நேர பணிங்கிறதையே காவலர்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க. அதே மாதிரி கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் 36,000 வீடுகள் வந்து சொந்த வீடுகள் காவல்துறைக்கு, சிறைத்துறைக்கு, தீயணைப்பு துறைக்கு மேடம் ஜெயலலிதா மேடம் தான் வந்து எங்களுக்கு 36,000 சொந்த இல்லம் அந்த வந்து கட்டி கொடுத்தாங்க. அதே போன்று தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன்ல வந்து தரமான குடியிருப்புகள் அவங்க தான் வந்து எங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க. இந்த புழல் மத்திய சிறை 3 பிரிவுகளாக பிரிச்சு அந்த சிறையை வந்து நவீனமா மயமாக்குனது அவங்க தான் இந்த 3 சிறைகளை வந்து
3 சிறையா பிரிச்சு அதை வந்து நவீனமயமாக்குனாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 99 கோடி, அது 2 தவணையா பிரிச்சு குடியிருப்புக்கு ஒரு இது, சிறை 45 கோடி செலவு, 45 கோடி ரூபாய் செலவுல 278 ஏக்கர்ல அந்த புழல் சிறையை வந்து கட்டுமானம் பண்ணாங்க. அவங்களுடைய காலம் வந்து ஒரு பொற்காலம். எங்களுடைய சம்பள முரண்பாடெல்லாம் அவங்க தான் நீக்கினாங்க. சம்பள முரண்பாடுக்காக நாங்கள் நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் நாங்க அந்த வழக்கு தொடுத்து, அப்போ உள்ள அந்த ஏடிஜிபி மரியாதைக்குரிய சேகர் சார் அவர்கிட்ட நாங்கள் கொண்டு வந்து ஆணையெல்லாம் பிறப்பிச்சோம். பாலச்சந்திரா சார் தான் எங்களுக்கு அந்த செயற்குறிப்பு அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சு அந்த ஊதியத்தெல்லாம் பெறுறதுக்கெல்லாம் பண்ணாங்க. இப்போ உள்ள அதிகாரிகள் அந்த மாதிரி இருந்தாங்க. அம்மா ஜெயலலிதா அம்மாவும் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் கனிவோடு பரிசீலனை செய்து நேரடியா எங்களை கூப்பிட்டு எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமா பேசி எங்களுக்கு இரவு உணவு படிக்கு நாங்க கேட்டது 50 ரூபாய். ஆனா முதலமைச்சர் அம்மா அவங்க வந்து கொடுத்தது 100 ரூபாய். நாங்க கேட்டதை விட 50% கூடுதலா கொடுத்தாங்க. இன்னைக்கு கிளச்சிறைகளுக்கு உணவு படி கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவை வந்து ரத்து பண்ணிட்டு அரசாங்கம் போட்ட உத்தரவே இன்னைக்கு ரத்து பண்ணிட்டாங்க. இப்ப உள்ள இயக்குனர் அவர் ரத்து பண்ணிட்டு அந்த பணத்தை கிடைக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அமரேஷ் பூஜாரின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் சிறப்பா அது வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு, அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி அது வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி பதவி உயர்வு வந்து புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மாவுடைய பீரியட்ல தான் எங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சது. 1116 காவலர்கள் பணியிடங்களை சரண்டர் பண்ணிட்டு அதுக்கு வந்து 1116 இரண்டாம் நிலை காவலர் பணியிடத்தை ரத்து செய்து 672 முதல்நிலை காவலர்கள், 349 தலைமை காவலர்கள், 95 உதவி சிறை அலுவலர்கள் பணியிடங்களை வந்து உயர்த்தி அதுக்காக 1,71,00,000 ரூபாய் அவங்க சேங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. இதனால வந்து எளிதா எங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சது. அது வரைக்கும் 2ஆம் நிலை காவலரா பணியில் அமர்த்தப்பட்டவன் 2ஆம் நிலை காவலராகவே பணி ஓய்வு பெற வேண்டிய ஒரு அவல நிலையை வந்து மாற்றி அமைச்சது ஜெயலலிதா மேடம் தான். ஆனா இன்னைக்கு இந்த கொடுமை அனுபவிச்சுட்டு இந்த சிறை காவலர்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, என்ன காரணங்கிறது தெரியல. கொடுமை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு குழந்தைகள் ஒரு பக்கம், பெற்ற தாய் தந்தை ஒரு பக்கம், இவருங்க ஒரு பக்கம், காவலர்கள் ஒரு பக்கம், இப்படி கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க சார். யாருமே இது தட்டி அம்மாவுடைய ஆட்சி காலம் 2001ஆம் ஆண்டு மறைந்த முதலமைச்சர் அம்மாவினுடைய ஆட்சி காலம் சிறைத்துறைக்கு பொற்காலம் என்று சொன்னீர்கள். ஆனால் இப்போது இரவுப்படி அல்லது உணவுப்படி எல்லாம் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலைக்கு சிறை காவலர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்கன்னு பதிவு செஞ்சீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த சிறை காவலர்கிட்ட பேசியிருப்பீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஏன் ஒரு கலந்தாய்வு கூட நடத்தாமல் இந்த இடமாற்றத்தை அவசரமாக சிறைத்துறை மேற்கொண்டிருக்கிறது? அதிலும் சிறைத்துறை டிஜிபியாக இருக்கிறவர் எதேச்சதிகாரமாக நடந்து கொள்கிறார். மகேஸ்வர் தயாள், சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர் தயாள் அவர்கள் சிறை காவலர்களை துச்சமாக நினைக்கிறார், எதேச்சதிகாரமாக செயல்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. என்ன விவரம் சார்? இது மாதிரி 60க்கும் மேற்பட்ட காவலர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 80க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்காலிக பணி நீக்கத்தில் இருக்கிறார்கள். இது சம்பந்தமான ஒரு புகாரை நானே எனது பெயரில் முதலமைச்சருக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கும் நான் எழுதி அமைச்சு 19/10/2024 நான் அதை அமைச்சேன். ஆனா இதுவரைக்கும் அதுல மேல எந்த நடவடிக்கையுமே கிடையாது. அதாவது ஒரு தவறு செய்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பணியாளரை நடவடிக்கை எடுங்க. அதாவது அந்த ஒரு சிறைவாசி சொல்லக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலையோ அல்லது ஒரு தவறான செயல்பாடுகள் ஒருத்தர் ஈடுபண்ணா அவனை டிஸ்மிஸ் பண்ணுங்க, வேணாம் நம்ம சொல்லல. ஆனால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த காரணத்தினாலேயே பல காவலர்கள் இன்று வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், இதுல டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
இதுல வந்து டிஸ்மிஸ் செய்யறதுக்கு வந்து உரிய காரணங்கள் இருக்கணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நேரடியா நான் சொல்றது இல்லை அப்படின்னு எனக்கு பதில் கொடுக்கிறாரு. ஆனா டிஸ்மிஸ் உத்தரவு போட்ட கண்காணிப்பாளர் இல்லது அந்த மேல்முறையீடை ரத்து பண்ணக்கூடிய டிஐஜி ஆகியோர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்க கையில ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு மேலிடத்துல இருந்து வந்த அழுத்தம், அதனால தான் நாங்க அதை கன்ஃபார்ம் பண்றோம், டிஸ்மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதிலாக அப்படித்தான் கொடுத்துருக்கிறார். ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரி தான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க, என்னுடைய தலையீடு இல்லைன்னு. ஆனாக்கா ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரிகள் வந்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க, டிஜிபி தான் எங்களை செய்ய சொல்றாரு சார். ஒரு பையனுக்கு பேனா கொண்டு வரலன்னு சொல்லிட்டு அவனை சஸ்பெண்ட் பண்ணார் சார். புழல்ல பேனா கொண்டு வரல, பேனா ஆக்சுவலா அவன் கொண்டு வந்தான், பக்கத்துல ஒரு அதிகாரிகள் கேட்டு வாங்கிட்டாரு அந்த பேனாவை. அந்த நேரத்தில் இவர் வந்தாரு, அதுக்காக அவர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டம், குடும்பத்தை பராமரிக்க முடியல, நான் சொந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இவர் போய் முகாம் ஆபீஸ்ல போய் சந்திச்சான். முகாம் ஆபீஸ்ல போய் சந்திச்சாங்கன்றதுக்காக அவனை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு கருணாமூர்த்தி இப்போது டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கிற சிறை காவலர்கள் மீது இதுவரை எந்த புகார்களும் இல்லை, எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை. ஆனாலும் கூட அவர்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் குமுறுகிறார்கள். இந்த நிலைமையில் சிறை காவலர்கள் சட்ட போராட்டத்தை கையில் எடுத்து நீதிமன்றத்தை நாடினாலும் கூட அதை சிறைத்துறை பரிசீலிப்பதில்லை. அவர்கள் ஏனோ தானோ என்று பதில் சொல்லுகிறார்கள். நீதிமன்றம் அவர்களுடைய அந்த பணியிடை மாற்றத்தை நீக்க வேண்டும், அப்படி பணியிட மாற்றம் செய்யக்கூடாது என சொன்னாலும் கூட நீதிமன்றத்தில் போய் இது ஒரு நிர்வாக சீர்திருத்தம் என தொடர்ந்து அவர்களை டிரான்ஸ்ஃபர் செய்வதிலேயே சிறைத்துறை குறியாக இருப்பதாக தகவல்கள் வருகிறது. அது மட்டுமில்ல, சிறை காவலர்களுடன் சேர்ந்து அவர்களது குடும்பத்தினரும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குடும்பத்தினர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? வயதான தாய் தந்தையர் சார், அவர்கள் வந்து பல்வேறு உடல் உபாதைகளுக்கு உள்ளானவர்கள். அவர்கள் உடனிருந்து கவனிக்க வேண்டியவர்கள் காவலர்கள். குழந்தைகளின் கல்வியை கண்காணித்து அவர்களை பராமரிக்க வேண்டியவர்கள் காவலர்கள். இன்று மனைவி, குழந்தைகள், பெற்றோர் என தனித்தனியே அவர்களெல்லாம் குடும்பத்தை விட்டு, அதாவது மகனை விட்டு இவங்கெல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ மருத்துவமனைக்கு கொண்டு போக முடியாது. மருத்துவமனைக்கு கொண்டு போகணும். ஒருத்தர் வந்து டெய்லி வாரத்துல 2 நாள் டயாலிசிஸ் பண்ணணும். ஒரு காவலர் வாரத்துல 2 நாள் டயாலிசிஸ் பண்ணணும். அவருக்கு வந்து 1 வருஷமா அவருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு, எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் கொடுங்க, எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவர் வந்து டயாலிசிஸ் பண்ணக்கூடிய அந்த காவலரை பாளையங்கோட்டைக்கு மாத்துறாங்க. வாரத்துல 2 முறை புழல்ல இருந்து பாளையங்கோட்டைக்கு மாத்துறாங்க. அப்போ அந்த குடும்பம், அவங்க அப்பா அம்மா ஒண்ணு இல்லை சார், ஒரு பெண் காவலர் வந்து கணவன் வந்து படுக்கையா இருக்கிறாரு, அவரை வந்து கொண்டு போய் வேலூருக்கு மாத்துறாங்க. இங்க கணவனை பராமரிக்கிறதுக்கு ஆளே இல்லை, ஒரு பெண் காவலர். அந்த அம்மா வேலூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க, வீட்டுல இருக்கிறாரு. அவர் இறந்து யாருக்குமே தெரியாம அங்க இறந்து கிடக்கிறார் வீட்டுல. அதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய குடியிருப்புல இருக்கக்கூடியவங்க போய் அந்த அம்மாவுக்கு சொல்லி தகவல் கொடுத்து அந்த அம்மா இங்க வர்றாங்க. இறந்ததுக்கு பின்னாடி அவருக்கு இறக்கத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர் புழலுக்கு போடுறாங்க. உயிரோடு இருக்கும்போது கவனிக்கிறதுக்கு அந்த பெண் காவலருக்கு வாய்ப்பு கொடுக்கல, இறந்ததுக்கு பின்னாடி இடமாற்றம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிதான் சார் ஒரு, எப்படி சொல்றதுன்னு தெரியல, கொடுமைப்படுத்துறாங்க. கருணாமூர்த்தி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது என்று விமர்சிக்கப்படுகிறது. அதாவது சிறை காவலர்களை இப்படி டிரான்ஸ்ஃபர் செய்துவிட்டால் பிறகு அவர்களிடத்திலிருந்து பணத்தை, அதிக லட்சக்கணக்கில் பணத்தை பெற்றுவிட்டு மீண்டும் பழைய இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்வதற்கான ஒரு உத்தியாக இதை பயன்படுத்துகிறார்கள். இதுக்கு பின்னால ஒரு அரசியல் இருக்கு அப்படின்லாம் குற்றம் சாட்டுறாங்களா? உண்மையா? ஆமா, அது இருக்குது. அரசியல்வாதிகள் அது இன்னைக்கு அந்த ஒரு கண்ணோட்டத்துலதான் அரசியல்வாதிகள் அந்த இடமாற்றத்தை வந்து நியாயப்படுத்தி பேசுறாங்க. அரசியல்வாதிகள் வந்து இன்னைக்கு வந்து இந்த இடமாற்றத்தை நியாயப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க, நாளைக்கு இவன் ஒரு கால் இந்த இயக்குனர் இடமாற்றம் செய்யப்பட்டு டிரான்ஸ்பர் போயிட்டாருனாக்கா, இந்த பணியாளர்கள் தங்களுக்கு தெரிந்த அரசியல்வாதிகளை பிடித்து பணத்தை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதாவது தாலி அடமானம் வச்சா அது சொந்த ஊருக்கு வந்து குழந்தைங்களை பார்த்துக்கணுங்கிற நிலைமையில இருக்கிறாங்க. அதனால அதுக்கு அரசியல் ஒரு அந்த இடமாற்றத்தை வந்து நியாயப்படுத்தி பேசுறதுலயும் அவங்களுடைய ஒரு இலக்கோட தான் பேசுறாங்கன்னு தான் நான் கருதுறோம் சார். நிச்சயமாக சிறை காவலர்கள் என்ன மாதிரியான கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தற்போதைய சிறைத்துறை டிஜிபியாக இருக்கிற மகேஸ்வர் தயாள் எந்த அளவிற்கு மோசமாக சிறை காவலர்களை நடத்துகிறார், எதேச்சதிகாரமாக அவர் சிறைத்துறை பணியாளர்களை
கையாள்கிறார். அது மட்டுமல்ல, பல 100 கிலோமீட்டர்களை கடந்து சிறை பணியாளர்கள் சென்று பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு மண்டலத்திலிருந்து இன்னொரு மண்டலத்திற்கு சிறை காவலர்கள் தூக்கி அடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் புகார்களும் இல்லை. இருந்தாலும் கூட இந்த இடமாற்ற உத்தரவை சிறைத்துறை டிஜிபி அவர்கள் எதேச்சதிகார போக்குடன் கையில் எடுத்திருக்கிறார். இந்த அரசுக்கு தெரியாமல் இந்த நடவடிக்கையை சிறைத்துறை டிஜிபி எடுத்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்படியென்றால் இந்த அரசினுடைய ஒத்துழைப்புடன், அரசினுடைய ஒப்புதலின் பேரில் தான் இந்த இடமாற்றமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இடமாற்றத்திற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. ஒருவேளை சிறைத்துறை பணியாளர்கள் தங்களது சொந்த ஊருக்கே இடமாற்றம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அந்த ஊழியர்களிடத்திலிருந்து லட்சக்கணக்கான பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை இடமாற்றம் செய்வதற்கான ஒரு உத்தியாக இதை அரசியல்வாதிகள் கையாளுகிறார்கள். அதுதான் இதன் பின்னால் இருக்கிற அரசியல் என்றெல்லாம் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தீர்கள். எது எப்படி இருந்தாலும் சிறை பணியாளர்களை அவர்கள் நிம்மதியாக மனநிறைவோடு அவர்கள் பணியாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையை, ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது அரசுடைய கடமை, அந்த துறையினுடைய டிஜிபியுடைய கடமை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிறை பணியாளர்கள் ஏற்கனவே கொடும் சிறை கைதிகளாக அவர்கள் சிறையிலேயே 24 மணி நேரமும் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிற நிலைமையில் ஏற்கனவே குறைந்த ஊதியம், சிறையில் பணியாற்றக்கூடிய ஒரு மன உளைச்சல் போன்ற நெருக்கடியில் இருப்பவர்களை அதிலிருந்து மீட்க வேண்டுமே தவிர மேலும் மேலும் அவர்களை சிரமத்திற்கு தள்ளி அவர்களை மேலும் மன உளைச்சலுக்கு தள்ளக்கூடாது என்பதை இந்த அரசும் அந்த சிறைத்துறை டிஜிபியும் புரிந்து கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இந்த நிலைமையில் இது தொடர்பாக கருணாமூர்த்தி அவர்கள் சிறை காவலர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக நம்மிடத்தில் தெரிவித்த பேட்டியை நாம் இப்போது நேரலையில் பார்க்கலாம். வணக்கம், எனது பெயர் கருணாமூர்த்தி. சிறைத்துறையில் தலைமை காவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கின்றேன். தற்சமயம் நான் சிறை பணியாளர்களுக்கு என்று சேவை செய்து கொண்டிருக்கின்றேன், என்னால் இயன்றவரை. சமீப காலமாக, அதாவது 2023 டிசம்பர் மாதம் முதல் புதிதாக தலைமையேற்றிருக்கின்ற சிறைத்துறை தலைமை இயக்குனர் அவர்கள் நல்ல ஒரு சிறப்பான செயலாற்றக்கூடியவராக இருந்தாலும் சிறைத்துறையில் நடந்த ஊழல் மற்றும் முறைகேடுகளை அவர் சீர்படுத்தினார். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் கீழ்நிலை பணியாளர்களை மிகவும் கொடுமையாக நடத்தி சமீபத்தில் சுமார் 600க்கும் மேற்பட்ட பணியாளர்களை தொலைதூர மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்திருக்கின்றார். அவ்வாறு இடமாற்றம் செய்ததனால் சிறைத்துறையில் பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்கள் சுமார் 400 முதல் 500 கிலோமீட்டர் தூரம் வரை தனியாக சென்று பணிபுரிய வேண்டிய ஒரு அவல நிலை. அவர்களுடைய குடும்பம் ஒரு இடத்தில், குழந்தைகள் ஒரு இடத்தில், அவர் ஒரு இடத்தில் என்று பல்வேறு சூழ்நிலைகளில் இன்று பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்து வருகிறார்கள். சிறைத்துறையில் மத்திய சிறையில் பணிபுரியும் காவலர்கள் அந்த மாவட்டத்தில் உள்ள ஏதேனும் ஒரு கிளை சிறைகளுக்கு இடமாற்றம் செய்யலாம். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொது இடமாறுதல் என்பது அரசு நிலையாணை. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடமாற்றம் செய்து அவர்களை வேறு ஒரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யலாம். ஆனால் மத்திய சிறை புழல் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள கிளை சிறைகளுக்கு அவர்களை இடமாற்றம் செய்யலாம். அங்கு உள்ளவர்களை மத்திய சிறைக்கு இடமாற்றம் செய்யலாம். ஆனால் புழல் மத்திய சிறையில் உள்ளவர்களை பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கும், பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ளவர்களை வேலூர் கடலூர் மத்திய சிறைக்கும், புழல் மத்திய சிறைக்கும், கடலூர் மத்திய சிறையில் இருக்கக்கூடியவர்களை சேலம் மத்திய சிறைக்கும், சேலம் மத்திய சிறையில் இருக்கக்கூடியவர்களை மதுரை பாளையங்கோட்டை மத்திய சிறைகளுக்கும், இப்படி தொலைதூர மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்த காரணத்தினால் அவர்கள் அனைவரும் இன்று தங்களுடைய குழந்தைகளின் கல்வி, தங்களுடைய குடும்பம் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் மன உளைச்சலுக்கிடையே இனி பணிபுரியக்கூடிய ஒரு அவல நிலையில் இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய பணியில் ஒருமித்து
தங்கள் கவனத்தை செலுத்தி பணிபுரிய இயலாத ஒரு சூழ்நிலையில் இந்த இடமாற்றங்கள் உத்தரவு இன்று வெகுவாக பணியாளர்களை பாதிக்க செய்துள்ளது. அதே நேரத்தில் தமிழக அரசு இந்த இடமாற்றுதலை சிறிதளவும் கூட கண்டுகொள்ளாமல் செயலற்று இருப்பதாகவே நான் உணர்கிறேன். செயலற்று இருக்கிறது. ஒரே நேரத்தில் அதுவும் மாத கடைசியில் 500க்கும் மேற்பட்ட சிறை காவலர்களையும் முதல் தலைமை காவலர்களையும் உதவி சிறை அலுவலர்களையும் பல்வேறு இடங்களுக்கு சுமார் 400 கிலோமீட்டரிலிருந்து 600 கிலோமீட்டர் தூரம் இடைவெளி, அதாவது அவ்வளவு தூரத்திற்கு இடமாற்றம் செய்ததனால் அரசாங்கத்திற்கும் ஒரு பெரிய இழப்பு ஏற்படுவது. அதாவது பயணப்படி கட்டாயம் கொடுத்தாக வேண்டும். அதே மாதிரி இந்த தலைமை இயக்குனர் ஒருவேளை வேறொரு துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டால் இந்த பணியாளர்கள் அனைவரும் மீண்டும் பழைய இடத்திற்கே வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அப்போது அவர்கள் நிச்சயம் பணம் கொடுத்து இடமாற்றுதல் வாங்க வேண்டிய ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. எனவே நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்கனவே சைலேந்திர பாபு சிறைத்துறை இயக்குநராக இருந்தபோது எப்படி கலந்தாய்வு மூலம் இடமாற்றம் செய்தாரோ அதே போன்று எதிர்காலத்திலும் சிறை பணியாளர்களை கலந்தாய்வு மூலம் இடமாற்றம் செய்து அவரவர் குடும்பம் மற்றும் குழந்தைகளோடு வாழ்வதற்கு தமிழ்நாடு அரசு வழிவகுக்க வேண்டும் என்பதை நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஒருமித்த மனநிலையோடு பணிபுரிந்தால் மட்டுமே அவர்கள் சீரும் சிறப்புமாக அவர்களுடைய கடமையை செய்ய முடியும். எனவே அருள் கூர்ந்து தயவு செய்து தமிழக அரசு ஒரு சிறப்பு நேர்வாக இதனை கருதி பணியாளர்களை அவரவர் குடும்பத்தோடு வாழ வழிவகை செய்ய வேண்டுமாய் அன்போடு பணிவோடும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்.